சார், விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம், அதாவது 2026 தேர்தல் அரசியலை அவர் எதிர்கொள்ள போகிறாரு. அதுக்காக மக்களை சென்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பல்வேறு முட்டுக்கட்டைகளுக்கு நடுவே அவருடைய சுற்றுப்பயணம் இன்றைக்கி ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா சேனல்லையும் பார்த்திங்கன்னா அதுதான் இன்றைக்கி பிரதான நியூஸாக இருக்குது. கூட்டங்கள் அதிக அளவில் வந்திருக்கு. பார்த்தீங்களாங்க சார்? சார், இன்றைக்கி எல்லா நியூஸ்லேயும் லைவ் ஓடிக்கிருக்கு. விஜய் பிரச்சாரம் பண்ணுறது எல்லா லைவ் ஓடிக்கிருக்கு. சன் நியூஸில் மட்டும் எக்கு கோட்டையை பழைய எதிரி புதிய எதிரி எந்த எதிரி வந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு ஓடிக்கிருக்கு சார். திமுக சேனல்ப்பா. அப்புறம் அவங்க அப்படி தானே, அவங்களும் விஜய் லைவ் போட்டாங்கன்னா என்ன ஆகுறது? குணா வேலை போய்டும். விளையாடுறியா? இப்போ தான் அவர் தலைவர் தலையிட்டு அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து ஏற்படுத்தி முடித்து வைத்தார் என்று செய்தியில் பார்த்தோம்ல. நம்ம திருடின தம்பிக்கிட்ட திருடின துட்டை திருப்பி கொடுத்துட்டு கலாநிதிட்ட பிடிங்கி ஏதோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த கேப்பில் குணாவோட வேலைக்கு வேட்டு வந்துடும்னு சொல்லிட்டு அவரும் அச்சப்பட்டு கொண்டிருந்தார். அதனால் அது இயல்பு. ஒரு மிக முக்கியமான அரசியல் நகர்வாக திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் பார்க்கப்படுகிறது. இவ்வளவு நாள் நடந்தது அரசியல் நிகழ்வு. இன்று விஜய் தொடங்கியிருப்பது தேர்தல் பிரச்சாரம். இவ்வளவு நாள் நடந்தது கட்சியோட நிகழ்ச்சி. இன்று தேர்தலில் போட்டியிடுவதற்கான பிரச்சாரமாக இன்று தொடங்கியிருக்கிறார். நாம் நாளைக்கு விரிவாக 5 முனைகளில் திரு விஜய் அவர்கள் இன்று 3 மாவட்டங்களில் பேசுவதாக நாம் அறிந்து கொள்கிறோம். காலையில் கூட்டத்தை பார்த்தோம். நாம் உரிய நேரத்தில் படப்பிடிப்பு நடத்தினால்தான் மாலை உரிய நேரத்தில் நாம் நிகழ்ச்சி போட முடியும். விஜய் பேசி முடித்த பிறகு நம்ம ஷூட்டை வச்சோன்னா இரவு 12 மணிக்கு தான் நம்மளோட வீடியோ வெளியே வரும். நாளை பிரத்யேகமாக திரு விஜய் அவர்களோட இன்றைய பயணம் குறித்தெல்லாம் நாம் பார்ப்போம். ஒரு சில அப்சர்வேஷன்ஸ், இந்த விஜயோட நகர்வுகள் குறித்து ஒரு சில அப்சர்வேஷன்ஸை மட்டும் இப்படி சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய முட்டுக்கட்டைகள் இருந்தது, நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது. பஸ்ஸுக்குள்ளே இருந்து கையை கூட காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு ஹீரோ வந்தாலும் இவ்வளோ கூட்டம் வரும். ஆனால் இப்போ கை காட்டுறது தான் அது பிரச்சாரமே. அது ஒரு மாதிரி தலைவனுக்கான ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதையே கட் பண்ணிட்டாங்க சார் கண்டிஷன்ற பேரில். கார் பாட்டுக்கு போயிட்டுருக்கு, மக்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. விமான நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் சுட்டு வட்டாரத்திற்குள் தான் நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையையும் அடுத்து காவல்துறை விதிக்கும். குனிய குனிய கொட்டுவார்கள். இதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னம்மா கண்டிஷன்? இது சிஎம் ரோடு பூரா நடக்கிறார், இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டு நடக்கிறார். நான் தான் சொன்னேன்ல, 32 கிலோமீட்டர் மதுரையில் ரோட் ஷோ நடத்தினார். இமானுவேல் சேகரன் அவர்களோட நினைவு தினத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு உதயநிதி அவர்கள் செல்கிறார். ரோடு பூரா போய் எல்லாரையும் கையை கொடுத்துட்டு போகிறார். உதயநிதியோட ரோடு ஷோன்னு பெருமையாக போட்டுக்கிறீங்க. விஜய் அவர்களை கீழே இறங்கி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவருடைய பாதுகாப்புக்கும் ஆபத்து. பஸ்ஸில் போயினுக்கார், பஸ்ஸில் ஏறி நின்று நீங்கள் கை காட்டக்கூடாதுன்னா இது என்ன அடாவடித்தனமாக உங்களுக்கு தெரியவில்லை? நான் திரு விஜய் அவர்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் ஏன் கேட்குறீங்க இந்த கண்டிஷனை? அவன் அந்த ரசிகன் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு மரத்துல எல்லாம் தொங்கிட்டு இருக்கான். உங்களை பார்க்க தானே. நீங்கள் பஸ்ஸில் ஒரு புறம் உட்காந்துருக்கா, இடது புறம் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். கை காட்டுறாரு விஜய், அந்த பக்கம் நிற்கிறேன், எப்படி பார்ப்பான்? இது என்னங்க கண்டிஷனு? ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லணும். விஜய் இந்த நிபந்தனையை மீறணுன்றேன். எந்திரிச்சு மேலே பஸ்ஸில் நிற்கிறதுல என்னப்பா தப்பு சொல்லுப்பா? தப்பு இல்லை சார். அவங்க ஒரு விதிமுறையாக விதிச்சிட்டாங்க. அதை மீறினார்னா அடுத்த வாட்டி பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்களா சார்? அடுத்த வாட்டி பிரச்சாரம் பண்ணலாம் நீதிமன்றத்தை அணுகுங்க. அப்போ நான் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கே உரிமை இல்லையான்னு கேளுங்க, போய் சொல்லுங்க. இந்த எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணுது, ரோட் ஷோ நடத்துது. சீஃப் மினிஸ்டர் ரோட் ஷோ நடத்துறாரு, சீஃப் மினிஸ்டரோட மகன் ரோட் ஷோ நடத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி ரோடாக பஸ்ஸில் போகிறாரு, பஸ்ஸில் தான் நின்று பல இடங்களில் பேசுகிறாரு. எங்களை மட்டும் கை காட்டக்கூடாதுன்னு சொன்னால் இது என்ன நியாயம்னு கேளுங்க. பிரைம் மினிஸ்டர் ரோட் ஷோ நடத்துனார் தமிழ்நாட்டில். அப்போ எப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க? இது என்ன ஜனநாயகம்? போய் சொல்லுங்கள் நீதிமன்றத்தில். கோர்ட்டு இல்லைங்க, திமுக மட்டும்தாங்க பிரச்சாரம் பண்ணணும், திமுக தலைவர்கள் தாங்க கை காட்டணும், திமுக தலைவர்கள் தாங்க மக்களுக்கு கை கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் சந்திக்கலாம் ரோட்டில். விஜய் போனால் மட்டும் கண்ணாடியை கூட, பஸ்ஸில் கண்ணாடியை கூட திறக்காமல் விஜய் உட்காந்துக்கிட்டே இருக்கணும்னு கோர்ட்டு சொல்லிட்டுங்க. இது என்ன ஜனநாயகம்னு யோசிச்சு பாருங்க சார். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சார், கோர்ட்டுக்கு போகலாம், அங்கே நீதியும் கிடைக்கும். பட் நேரம் ஆகும்ல சார், அலைக்கழிக்கப்படுவார். இன்னும் ஒரு 7-8 மாதம் தான் தேர்தல் வரப்போகுது. அப்படின்னும் போது கோர்ட்டு கேஸுன்னு அவர் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்க சார்? அப்படிலாம் நடந்தது என்றால் அதையெல்லாம் மீறி நான் ரோட்டில் இறங்கி நடக்கிறேன்னு விஜய் நடக்க வேண்டியதான். தடையை மீற வேண்டியதான். எப்படி இருந்தாலும் வழக்கு தானே போட போகிறீங்க, நான் தடையை மீறேன்னு மீறுங்க. இவ்வளோ தொண்டர்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அல்லவா? என்ன செய்கிறது அரசாங்கம் என்று பார்ப்போம். விஜய் மட்டும் நீங்கள் அரசியல் கட்சியை நடத்தக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையிலமா நியாயம்? ரோட்டில் இறங்கி நடக்கட்டுமா? மேனேஜ் பண்ணிங்க கூட்டத்தை. வழக்கு தானே போட போகிறீங்க, போடுங்க. நான் அதை மீறுவேன், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டா எல்லாம். ஆமாம், நீங்கள் இப்படி ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கும் போது விஜய் சட்டத்தை மீற வேண்டும். இதுதான் ஒத்துழையாமை இயக்கம். இதைத்தான் காந்தி கையில் எடுத்தார். தென்னாப்பிரிக்காவில் காந்தியோட முதல் போராட்டமே இதுதான். தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளையர் அல்லாதோர் அத்தனை பேரும் பதிவு செய்து ஒரு அடையாள அட்டையை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது அந்த அடையாள அட்டையை எரிக்கிறேன் என்றார். இதுதான் ஒத்துழையாமை இயக்கம். அரசாங்கம் மட்டும்தான் உப்பு காய்ச்ச வேண்டும் என்று சொல்லும்போது நான் உப்பை காய்ச்சுகிறேன் என்று காந்தியடிகள் நடத்தியது தான் தண்டி யாத்திரை.
அது சத்தியாகிரக போராட்டம். வன்முறையை தவிர்த்து நீங்கள் எந்த போராட்டத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களோட பிரச்சாரம் செய்வதற்கான உங்கள் அடிப்படை உரிமை மறுக்கும் போது நீங்கள் போராட்டத்தில் இறங்குங்கள். போலீஸ் சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் நீ பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம், பண்ண மாட்டீங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அதுதான் சொல்லியிருக்க மாதிரி இருக்குது சார். அவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க சார். குச்சி எடுத்துகிட்டு வரக்கூடாது, அந்த கொடியே குச்சி தான். அதெல்லாம் கூட நான் ஏற்றுக்கிறேம்மா, வன்முறைன்னு சொல்லிட்டு குச்சி. இது என்னம்மா இது? விஜய் மேலே கை காட்டக்கூடாதுன்றது என்னம்மா கண்டிஷன் சொல்லுங்கம்மா? பேசுறது இவ்வளோ நேரம் தான் பேசணுன்றதெல்லாம் கூட நான் ஒத்துக்கிறேம்மா, அதை மறுக்கலம்மா. நீங்கள் ஒரு ரோட்டில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் 2 மணி நேரம்லாம் உரையாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதாங்க, நகரம் தாங்காதுன்றதெல்லாம் கூட நான் ஏற்றுக்கிறேன். இது என்னங்க பஸ் வருது, ஏர்போர்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் வருதுப்பா, பஸ்ஸு மேலே நின்னதானப்பா நின்று கை காட்டுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அப்போ பஸ்ஸோட லெஃப்ட் சைடு நிற்கிறவன் பூரா விஜய் பாப்பா, அந்த பக்கம் இருக்கிற விஜய் பார்க்க மாட்டானா? நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தானப்பா மரத்தோட உச்சியில் ஏறி மேலே இருந்து விஜய் பார்க்கலான்னு நின்றுட்டு இருக்கான். என்னப்பா நான் நியாயம் இது சொல்லுப்பா? எடப்பாடி நிற்கிறாரு பஸ்ஸில் தானே நின்று பல இடங்களில் பிரச்சாரம் நடத்தினாரு. எடப்பாடி இன்னும் கூட பஸ்ஸில் தானே நின்று நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் லிஃப்ட் மாதிரி ஒரு மேடை வருது, அதில் தான் நின்று பேசுகிறாரு சார். இப்போ இவ்வளோ கூட்டமும் விஜயை பார்க்கணும் அப்படின்னு தான் வராங்க. ஒருவேளை அந்த அவர் பார்க்குறதையே கட் பண்ணிட்டா, அவர் மேலே வந்து கொடுக்குற தரிசனத்தை கட் பண்ணிட்டா, அடுத்தடுத்த பிரச்சாரங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வராது, கூட்டம் குறைஞ்சிரும்ன்றது இவங்களுடைய கணிப்பாக இருக்குமாங்க சார்? விஜய் ரசிகர்களை இந்த அளவுக்கு தான் அரசும் காவல்துறையும் புரிந்து வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த வாட்டி பார்க்க முடியல, அடுத்த ஊருக்கு போகும்போது எப்படி போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் இதை விட உயரமான மரத்தை பார்த்து ஏறுறாங்களா பார்க்கலாமா? லெஃப்ட்டில் தான் உட்காந்துருக்காரு, லெஃப்ட்டில் நிற்கிறேன். லெஃப்ட்டில் நிற்கிறேன். அடுத்த வாட்டி லெஃப்ட்டில் ஒரு பனைமரமாக பார்த்து நான் ஏறி மேலே நிற்கிறேனா இல்லையான்னு பாருன்னு நிற்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு ஏறிட்டாங்க. இல்லை அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி ஒடுக்க வளருவார். யார் தான் எந்த லகுடபாண்டி அவர்களுக்கு ஆலோசனை சொல்வது என்று தெரியவில்லை. இன்னொன்று, இது ஒரு கடுமையான ஜனநாயக மீறலாக நான் பார்க்கிறேன். நேற்று அந்த கட்சியோட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் திரு நிர்மல்குமார் அவர்கள் பேசினார். ஏடிஎம்கேக்கு பாருங்கள் இவ்வளோதாங்க கண்டிஷன், எங்களுக்கு பாருங்கள் பெரிய லிஸ்ட்டாக இருக்குது கண்டிஷன்றாரு. இது நியாயம் இல்லை, மீறுங்கன்றேன். மீறுங்க, அதெல்லாம் ஒத்துழையாமை இயக்கம் வழக்கை எதிர்கொண்டுக்கலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் போய் வழக்குகள் போட தான் செய்கிறாங்க. அதாவது பவுன்சர் தூக்கி போட்ட பையன் வேற ஒரு பையன் இன்னொரு பையனை செட்டப் பண்ணி வழக்கு போட தான் செய்கிறாங்க. அந்த புஷியானது கோயிலுக்கு போனார்னு காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்தாருன்னு அவர் மேலே ஒரு கேஸை போட்டிருக்காங்க. இப்போ தான் ஸ்டே வாங்கினாருன்னு நினைக்கிறேன் நான். இப்போ பண்ண போகிறாங்க, மீறுங்கன்ற விஜய் கிட்ட. பண்ணாத தப்புக்கு கேஸ் போடுறாங்க, பண்ண தப்புக்கு வாங்கிட்டு போங்க. திரு விஜய் அவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க நிகழ்ச்சியில் பார்த்தீங்களா, இதுதான் அரசியல். மீறணும் தடைய. இது என்னம்மா கண்டிஷனு? நீ தான் நான் சொல்கிறேன்ல, நான் மற்ற கண்டிஷன்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஓகேவா, இவ்வளோ நேரம் நில்லுங்க, ஏன்னா அது நகர், மற்றவர்கள் இடையூறு, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இங்கேருந்து போகும்போது வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருக்கணும்னா நீங்கள் உட்காந்துருப்பீங்களா வண்டிக்குள்ளே? அப்போ என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை உங்களை எதிரி தீர்மானிப்பான். நீங்கள் அந்த தீர்மானத்திற்கு ஏற்ப உங்கள் பிரச்சாரத்தை நடத்துவீர்கள். அப்படி தானே? இதுக்கு பேர் அரசியல் இல்லை. ஏதோ இப்போ ஒரு தலைவன் வரா மாதிரி இல்லை சார், ஒரு ஹீரோ வரா மாதிரி ஆக்கிட்டாங்க சார். இப்போது திரு விஜய் அவர்கள் ஏன் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால், நீங்கள் பிரச்சாரத்தை தொடங்கும் போதே இவ்வளவு இடையூறுகளை செய்கிறார்கள் என்றால் அடுத்த 6 மாதத்திற்கு உங்களுக்கு என்னென்ன இடையூறுகளை செய்வார்கள்? அப்போது எடுத்த எடுப்பில் நீங்கள் அடங்கி போனீர்கள் என்றால் நீங்கள் மீதமுள்ள பிரச்சாரத்தை எப்படி கையாள்வீர்கள்? அப்போது இப்போ நான் அல்வா அதிகாரியாக இருந்தால் நான் என்ன நினைப்பேன்னா, ரைட்டு கையை காட்டக்கூடாதுன்னு சொன்னோன்னே கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டாங்க. அடுத்த வாட்டி ஏர்போர்ட்லேருந்து 1/2 கிலோமீட்டருக்குள்ளே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு திருப்பி ஏர்போர்ட் உள்ள போன ஒரு கண்டிஷனை போடுவோம். இப்போ விஜய் நடந்து கொள்ளும் முறையை பார்க்கும்போது அதையும் ஏற்றுக்கொள்வார் என்று இவர்கள் நம்புவார்கள். இது அடுத்தடுத்து எங்கே போகும்னா, வீடியோ மூலமாக பிரச்சாரம் பண்ணி ரோட்லலாம் நீ வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ட்டு அங்கே தான் போகும். ஏன்பா நான் ஒன்றும் கூட்டம் அதிகம் வருது, நாங்கள் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரோம், அப்படியும் கொஞ்சம் நின்று ஓடி போயிடுறாங்க, பாதியிலே போயிடுறாங்க. சும்மா போனாலும் பரவாயில்ல, சேரை தூக்கிட்டு போகிறாங்க, வாழைத்தரெல்லாம் பிச்சுட்டு போகிறாங்க. உங்களுக்கு தானாக கூட்டம் வருது, எங்களுக்கு காண்டா இருக்குது, அதனால நீ வீடியோவிலே பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்ன கேட்டுக்குவீங்களா? எப்படி அன்னைக்கு நீதிமன்றம் போவாங்க. அப்போ இன்னையிலேருந்தே அந்த ஆப்டிக்ஸை அவங்க அது நல்லபடியாக வச்சுக்கணும். விஜய் ரோட்டில் இறங்கினா என்ன பாவம்? இப்போ ஏன் அஞ்சுறீங்க? மக்கள் உங்க கூட இருக்காங்கல்ல, ஏன் அஞ்சுறீங்க? எதிர்கட்சி ஒரு உதாரணம் சொல்கிறேம்மா. நான் சமீபத்தில் வெளியூர் சென்றிருந்தேன். எங்கே எந்த மாவட்டம்னு சொல்ல விரும்பல. அங்கே அதிமுகவோட மாவட்ட செயலாளர் ஒருத்தரை பார்த்தேன். அந்த மாவட்டத்துக்கு திரு பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்திருந்தார். பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்குறதுக்கு போகிறாங்க. போனவுடனே வழக்கம் போல் அந்த உளவுத்துறையோட உதவி ஆணையர் ஒருத்தர், இல்லை இது கொடுக்க முடியாதுங்க, அது கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே இந்த மாவட்ட செயலாளர் அந்த ஏசிக்கிட்ட என்ன பேசுகிறாருன்றதை சொல்கிறேன் நான். நீ என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற பகலம்மா, 150 வருஷம் இருக்குமா திமுக ஆட்சியில், வரமாட்ட, இப்படியேவா திமுக ஆட்சியில் இருந்துடும் நினைக்கிற, பார்க்குறியா என்ன ஆகிற நீ? இந்த மாவட்ட செயலாளர் பேசுகிறார். சார் இல்லை சார், மேலதிகாரி அப்படி தாங்க சொல்லுவாங்க, மேலதிகாரிட்ட எடுத்து சொல்லு, அண்ணன் பிரச்சாரத்துக்கு வர்றாரு, பர்மிஷன் இங்கிட்டு போய் நில்ல அங்கிட்டு போய் நில்லுன்னு இவ்வளோ கண்டிஷன் போட்டால் எப்படி அவர் அரசியல் கட்சி அரசியல் நடத்துறது? என்ன ஆவரன்னு பார்க்குறியா நீ? சஸ்பெண்ட் பண்ண விட மாட்டேன் உன்னை அப்படின்னு அந்த மாவட்ட செயலாளர் சொன்ன உடனே அந்த உதவி ஆணையரே போய் மேலதிகாரிட்டெல்லாம் பேசி பர்மிஷன்லாம் கொடுத்துட்டு, அண்ணே கோச்சுக்காதீங்கண்ணே, கொஞ்சம் பார்த்துக்குங்கண்ணேன்றாரு. புரியுதா?
இது அரசியல் தெரிந்தவன் செய்வது. 150 வருஷம் இன்னும் திமுக ஆட்சியில் இருந்துருமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? எந்திரிச்சு நிற்கக்கூடாது சார், உட்காந்துட்டே இருக்க சொன்னார் சார் உங்களை. ஓகேங்க, உட்காந்துக்கிட்டே பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள்? நான் சிம்பிளாக கேட்குறேன்ப்பா, உங்கள் ரசிகர்கள் அங்கே அந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் அந்த பாலக்கரை வரைக்கும் மரக்கடையா? ஆமாம் சார். மரக்கடை வரைக்கும் நிற்கிறது உங்களை பார்க்கணுன்றதுக்காக தான். வலது பக்கம் நிற்கிறவன் எப்படி பார்ப்பான் சொல்லுங்கள்? அந்த விஷயத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சார். நேற்று பஸ்ஸோட வீடியோஸ்லாம் வந்துருச்சு, நம்ம பார்த்தோம். அதில் நின்று விஜய் எல்லா மக்களையும் இப்படி கையசைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதுதான்மா பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரம் தானே பண்ணுறீங்க, இல்லை ஷூட்டிங் போகிறீங்களா? படப்பிடிப்புக்குன்னா நேராக போய் அந்த இடத்துல இறங்கி படப்பிடிப்பை மட்டும் பண்ணிட்டு வரல. நீங்கள் பிரச்சாரம் தானே பண்ணுறீங்க. அப்போ மக்களை பார்க்க வேணாமா குறைஞ்சது? நீங்கள் நடுவுலேயே நிறுத்தி மைக்கை பிடிச்சி பேசுங்கன்னுலாம் நான் சொல்லலை. அது அனுமதிக்கப்பட்ட இடத்துல பேசுங்க. இது என்ன கண்டிஷன் இது? இன்னொன்று, திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படி எல்லாம் இடையூறுகள், இன்னும் அதிகமான இடையூறுகளை கொடுக்கப் போகிறார்கள். இதை எப்படி எதிர்கொள்வது என்பதை புரிந்து கொண்டு விஜய் அரசியல் செய்ய வேண்டும். சார், நீங்கள் பரந்தூருக்கு ஒரு தடவை போனீங்க. அப்போ வந்து உங்களை வண்டியை நிறுத்தி உள்ளே போகக்கூடாது, அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னையும் பணி செய்ய விடாமல் தடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் உங்கள் மேலே ஒரு வழக்கு கொடுத்து வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. ப்ளஸ் உங்களோட வந்தவங்க எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அதை மீறி நீங்கள் போய் பரந்தூரில் போயிட்டு பேசிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துருச்சு சார். சொல்கிறேன், நல்ல உதாரணத்தை சொன்னாங்க மாலதி. போகிறேன்ப்பா, நீ தெரியாதுல்ல, இப்போ வேலைக்கு சேரல. நீ பரந்தூரில் ஒரு நிகழ்ச்சி அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு போகலான்ட்டு போன உடனே கூட பிரியமாக இருக்கிற பசங்க ஒரு 2 பேர் 2 காரில் வர்றாங்க. போன உடனே சார் உங்கள் காருக்கு மட்டும்தான் அனுமதி, ஓகேவா? இப்போ நாம் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யலை, எதுவும் பண்ணல. அவங்க கூட வர்றாங்க. காவல்துறைக்கு அந்த 2-3 வாகனங்களையும் சோதனை பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது. ஆயுதங்க தான் இருக்குதானே சோதனை பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது. சோதனை பண்ணிட்டு அனுமதிங்க. இல்லை ஒரு கார் தான் போகணுன்னா ஒரு கார் தான் போகணுன்றதுக்கான தடை உத்தரவு எங்கே? 144 தடை உத்தரவு இருந்தால் காட்டு. இல்லைங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்னு சொன்னோன்னே நான் நடந்து போகிறேன். கார் தானே போகக்கூடாதுன்ற, எல்லோரும் இறங்கி வாங்க பார்க்கக்கூடாது, நடந்து போகிறேன் அப்படின்னு. இல்லைங்க அனுமதிக்க முடியாதுங்க அப்படின்னாங்க. நான் நடந்து போகிறேங்க, கைது பண்ணுங்க. என்ன கைது பண்ணுங்க. அப்புறம் உயர் அதிகாரிகிட்டலாம் பேசிவிட்டு போய் தொலை அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டுட்டு காவலரை பிடித்து தள்ளினேன், பணி செய்ய விடாமல் தடுத்தேன், கெட்ட வார்த்தையில் திட்டினேன்ட்டு ஒரு 5 எஃப்ஐஆரை போட்டு 5 செக்ஷனை போட்டு ஒரு எஃப்ஐஆரை போட்டாங்க. இப்படி தாங்க பண்ணணும். நான் அரசியல் தலைவன்லாம் கிடையாது. அந்த பரந்தூர் மக்கள் நம்ம மீது பிரியமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் போய் பேச வேண்டியது எனது கடமை. அழைத்தார்கள், பேசுறதுக்காக போகும்போது நீ இந்த அடாவடியில் நீ பண்ணேன்னு நான் ஒத்துழைக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், நீ வண்டியை பூரா செக் பண்ணு, ஆயுத கிதம் இருந்துச்சுன்னா நீ வண்டியை தடு. இல்லாமல் நீ எப்படி நீ இந்த கண்டிஷனை விதிக்கிற? 144 தடை சட்டம் இருக்கிறது என்றால் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை அப்போ எப்படி, எதை வச்சு தடுக்கிற நீ? அப்போ இப்போ இவங்க விஜய் தரப்பினர் கேட்டிருக்க வேண்டும், கையை ஏன் காட்டக்கூடாதுன்னு நீ சொல்லு. இது என்ன கண்டிஷன் சொல்லு. கை காட்டுறதுனால என்ன பிரச்சனை சொல்லு. சொல்லாமல் கண்டிஷன் போடுறாங்கன்னு ஒத்துக்கிட்டு வர்றீங்க. உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு தெரியுதா? சினிமா வேறு, அரசியல் வேறு. அரசியல் தெரிந்த நிர்வாகிகள் உங்களோடு இல்லை, அதான் உண்மை. இது சம்மந்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தா கூட கொஞ்சம் இதாக இருக்குது சார். இந்த கண்டிஷனை ஏன்பா ஏற்றுக்கிற? அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு நேற்று, எங்களை தடை செய்ய முயற்சி செய்து. நீ இந்த கண்டிஷனை எப்படி ஒத்துக்கிட்ட? நீ உங்கள் உரிமைக்காகவே நீங்கள் பேசலையே. அப்போ நீங்கள் நாளைக்கு மக்களுக்கு எப்படி உரிமை வாங்கி தருவீங்க? இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து குக்குரலிட்டு கும்மாளம் போட்டு மக்களுக்கு இடையூறு செய்கிற கட்சி நாங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டு. ஏதோ நீங்கள் மக்களை இடையூறு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மடை மாத்துறாங்க சார். கொள்கை இல்லாமல் கூக்குரலிட்டு கும்மாளம் கூப்பாடு போட்டு கும்மாளம் போட்டு போடும் கூட்டம் தானே. அந்த கூட்டத்தை பார்த்து ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? அந்த கூட்டத்தை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க? இது போன்ற விமர்சனங்கள் வரும். ஸோ விஜய் அவர்களை கட்சிகள் கவனத்தில் கொள்கின்றன என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். விஜய் பிரச்சாரத்தை தொடங்கும் அன்று காலை முதல்வர் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார் என்பது விஜய் கவனத்தில் கொள்ளப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள உதவுகிறது. பழைய எதிரி புதிய எதிரி யாரும் எங்களை தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். இரும்பு எக்கு கோட்டையை தொடக்கூட முடியாதான். நல்ல ஸ்டேட்மெண்ட் அது. ஒரு முதல்வர் அப்படி தான் பேசணும், ஓகேவா? ஆனால் பேசும்போதே இவங்க அதை பார்த்து ஒரு அச்சப்படுறாங்க அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. பட் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ரூலிங் பார்ட்டி அவர் அப்படி தான் சொல்லணும். புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களும் சரி, பழைய ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி, எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றது தட்ஸ் அ பொலிட்டிக்கல் ரெட்டாரிக். அது அவர் சரியாக பேசியிருக்காரு. இன்னொன்று சார், எதிரியா அவங்கள அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. நேரடியாக கன்சிடர் பண்ணலை, இப்போதும் மறைமுகமாக விமர்சனம் செய்கிறார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்களை கண்டும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், எங்களை வீழ்த்த முடியாது என்று சொல்வது விஜய் தானே சொல்கிறாரு. வேற யார் புதுசாக கட்சி ஆரம்பிச்சது? மீதியெல்லாம் பழைய கட்சி தானே. இல்லை, எங்கள் அண்ணன் சீமான கூட இப்படி ஒரு எதிரியா அவங்க கன்சிடர் பண்ணாது கவலையாக இருக்குது சார். அவர் நான்காவது முனை சார். அவர் கூட்டணி கட்சிமா? என்னம்மா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நேற்று தான் நேற்றோ முந்தா நாளோ மாப்பிள்ளை இப்போ சந்தித்து வந்ததை பற்றி பேசினோம். இப்போது யாரை விமர்சனம் பண்ணுறாரு அவர்?
அதிபர்? நம்ம இந்த 5.5 லட்சம் நன்றி கார்டுலேயே போட்டிருக்கோமே. பார்த்தீங்களா, அவரோட ஒரே நோக்கம் இதுதான். எங்கே போய் பிரச்சாரம் பண்ணுன்னு கேட்டால் காடு, மலை சார்ந்த இடங்கள். அந்த பஞ்சபூதம்ன்ட்டு விளக்கம்லாம் கொடுத்தாருல, அந்த பஞ்சபூதத்தில் தீ முக்கியம் தானே. ஏன் தீக்கு மாநாடு நடத்தலை? அண்ணன் எடுத்து நடத்துவார் சார். நடத்தணும்ல, எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு கட்சி கொளுத்திட்டு போயிடணும். அது 26 நடத்துவார்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த தேர்தலோடு சேர்த்து நெருப்புக்கு மாநாடு நடத்தி கட்சியை கொளுத்திட்டு ரைட்டு அப்படின்னு கிளம்பி போயிடுவார் என்று நினைக்கிறேன் நான். அந்த நம்ம நேற்று போட்டோம்ல 5.5 லட்சத்துக்கு அந்த அட்டை படம் மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்பு பெற்றிருக்கு சார். ரொம்ப அதுக்கு காரணம் தான் சுரேஷ் அண்ணன் எடிட்டர் தான் சார். நம்ம எடிட்டருக்கு தான் அந்த புகழ் சேரும். இதோட விஜய் அவர்களோட ஃப்ளிப் சைடு என்னன்றதையும் நாம் சேர்த்து ஒரு அரசியல் பார்வையாளராக நாம் ஆலோசனை செய்ய வேண்டும். இதில் இப்போ இந்த திமுக விஜய் விமர்சனம் பண்ணிட்டாங்க. இன்று காலையிலிருந்து திரு விஜய் அவர்கள் ஒரே பிரச்சாரம் தான், இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாரு. அதிமுகவின் பிரச்சாரம் பின்னுக்கு தள்ளப்பட்டது என்பதை உணர்கிறீர்களா? அது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் சார் தெரியும். இன்னைக்கு காலையில் கூட சார் போயிட்டு கிரிக்கெட் வீரர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த பேட்டு அதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை தம்பி சொல்லி தான் நானே நியூஸில் பார்க்கல. தெரியுதா? இதான் இதோட சிக்கல். புரியுதா? அது நல்ல விஷயம், அது பேசுபொருள் ஆயிருக்க வேண்டும். ஆனால் விஜய் என்ற அலை அதை அடித்து சென்று விட்டது. ஓகேவா? இதுதான் அதிமுக முன்பாகவும் திரு பழனிசாமி அவர்கள் முன்பாகவும் இருக்கக்கூடிய சவால். இங்கே தான் வியூக வகுப்பு நிறுவனத்தோட திறமை வெளிப்பட வேண்டும். இப்போது மாலதியை வியூக வகுப்பு நிறுவனமாக அதிமுக நியமித்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இதை எப்படிம்மா கவுண்டர் பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா? விஜய் இன்றைக்கி போகிறாருமா, நீங்கள் ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ அவங்களுக்கு போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் தப்பு, ஜனநாயகப்படி அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு இபிஎஸ் பேசுகிறதா, வாழ்த்துக்கள் சொல்கிறதா? திமுகவோட கடுமையாக விஜயை காலையில் விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிடணும். அப்படியா? ஆமாம். புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சிக்கு ஒரு பொருட்டே அல்ல, பேரே சொல்லாமல் சொல்லணும், ஒரு பொருட்டே அல்ல. அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கப் போவது உறுதி. நடிகர் தொடங்கிய கட்சியாக இருந்தாலும் அத்தனை பேரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் கூட எங்கள் கட்சி தலைவரின் படத்தை பயன்படுத்தித்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தில் ஒருபோது வீழ்த்த முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அகில உலக சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆரைத்தான் நீங்கள் இன்று பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். 1000 சூப்பர் ஸ்டார்கள் 1000 இளைய தளபதிகள் வந்தாலும் புரட்சி தலைவருக்கு ஈடு இணையே ஆகாது என்பதைத்தான் புரட்சி தலைவர் படத்தோடு அந்த நடிகர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்பதை உணர்த்துகிறது. இப்படி ஒரு அறிக்கையை இன்றைக்கி எடப்பாடி விட்டால் நீங்கள் நியூஸ் எடிட்டராக இருந்தால் இன்றைக்கி எப்படி கவர் பண்ணுவீங்க? இன்றைக்கி சொல்லுங்கள். இன்னைக்கு விஜய் பற்றி பாசிட்டிவ் வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் சரி எல்லாருமே கவர் பண்ணிடுவாங்க சார். அப்போது விஜய் தொடர்பான ஒரு விஷயத்தை எடப்பாடி பேசியிருக்கணும் இல்லையா? விஜயை குறிப்பிடாமல் இப்படி சொல்லியிருக்காருன்னு ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சொல்லணுமா? இன்றைக்கி நியூஸில் வந்துடுறீங்களா? முதலமைச்சரே வந்து சொல்லிட்டு போயிட்டாருங்க சார். அழகா முதலமைச்சர் சேர்த்து போடுறாங்களா? இப்போ நம்ம பார்த்த கவரேஜில் பார்த்தோமா, இதையும் போட்டுட்டு முதலமைச்சர் சொன்னதையும் போடுறாங்களா? லைவை கட் பண்ணிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் போட்டு விட்டு அது மறுபடியும் வராங்க போடுறாங்களா? அப்போ நியூஸ் சைக்கிள் இருக்கணுமா? இதுதான் வியூக வகுப்பு நிறுவனங்களோட வேலை. இத்தனைக்கும் சார் முதலமைச்சர் இது வரைக்கும் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரை அவங்க கன்சிடர் பண்ணுற மாதிரியே காட்டினது கிடையாது. கூட்டணி கட்சிகள் கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நியூஸில் இடம் பிடிச்சிட்டாரு சார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நியூஸ் விஜய் பற்றி. அப்போ விஜய் தொடர்பாக நீங்களும் நியூஸில் வர வேணும். எங்கள் கட்சி தலைவரை நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்கள்? நீங்கள் வைத்திருக்கும் 2 தலைவர்களின் படமுமே எங்கள் கட்சிக்கு சொந்தமானது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம். எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி. 5 கொள்கை தலைவர்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அந்த கொள்கை தலைவர்களாக ஏன் நீங்கள் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வைக்கவில்லை? நீங்கள் நியாயப்படி கொள்கை தலைவர்களின் படத்தை வைத்துதானே நீங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். கொள்கைக்கு வேறு தலைவர்கள், பிரச்சாரத்திற்கு எங்கள் தலைவர்களா? கரெக்டா? இப்படி பேசுனா நீ டெஸ்கில் உட்காந்துருந்தா நீ என்ன பண்ணுவ? எப்படி நியூஸ் போடுவ? அப்படியே உட்காந்து லைவ் தான் சார் போடணும், வேற என்ன சார் வழி? ரைட்டா? இப்படி தான் பண்ணணும். மங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒருவேளை கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்களோ? கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கும் இதை பேசணும். அப்புறம் என்னம்மா ஸ்ட்ராட்டஜி? நீங்கள் கூட உட்காந்துக்கிட்டு விஜயபாஸ்கர் சொல்கிறதையே டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்சி பிடிச்சிடலாமா? விஜயபாஸ்கர் பேசும் வார்த்தைகள் வரம் தரும் வருணின் வார்த்தைகள் என்பதை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக பாரதூரமாக அதிமுகவில் ஊடுருவி இருக்கிறது. நேற்று நம்ம அந்த பிரமணியா நிறுவனத்தை பற்றி பேசியதை பல பேர் உறுதிப்படுத்துகிறார்கள். எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது, பிரமணியா திமுகவுக்கு தான் வேலை செய்தான்னு.
என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இப்படி ஒரு நிறுவனம் வேலை பார்க்குதுன்றதே நீங்கள் டிவியில் சொல்லி தான் தம்பி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோன்றாங்க. யாரையுமே அவங்க சந்திக்கலை. அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபேர்மு 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களோட கலந்து ஆலோசிக்கணும்ல. உங்களுக்கு என்ன இபிஎஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரா டெய்லியா? இபிஎஸ்ஸை தவிர யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதில்ல தெரியுமா? அந்த கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவது இந்த தருணத்தில் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 2019 தேர்தலுக்கு முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களையும் விட சிறந்த மூளையை நான் பெற்றிருக்கிறேன் என்று நம்பக்கூடிய விஜய் முதல்வர் ஆக்குவதாக வாக்குறுதி அளித்த திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் போய் சோனியா காந்தியை சந்திக்கிறார். சந்தித்து பார்ட்டியை என்கிட்ட ஒப்படைங்க. பார்ட்டி என்கிட்ட ஒப்படைங்கன்னா கட்சி இல்லை, ஸ்ட்ராட்டஜியை என்கிட்ட ஒப்படைங்க. எனக்கு கட்சியில் ஒரு பெரிய பதவி வேண்டும், அதை கொடுத்துருங்க. 24ல் நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். இதான் அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி. ஹி ஹேட் செவரல் ரவுண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் வித் சோனியா, தென் ராகுல், தென் பிரியங்கா. இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே சோனியா கன்வின்ஸ்டு. பிரசாந்த் கிஷோர் விஜய் எப்படி விபூதி அடிச்சு மேடையில் உட்காந்தாரு பார்த்தீங்களா, இது மாதிரி சோனியா காந்திக்கு விபூதி அடிச்சிட்டார். ராகுல் நம்பலை, இவன் செட் ஆக மாட்டான்றார். சோனியாவுக்கு பிரசாந்தை விட மனசு இல்லை. உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒருத்தன் இதெல்லாம் நிறைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு காட்டுவார். இதெல்லாம் போட்டு காமிச்ச உடனே சோனியா வாஸ் கன்வின்ஸ்டு. நல்லா இருக்குது இந்த ஸ்கீம்லாம். இந்த விஜய்க்கு ஒன்று சொன்னார் தெரியுமா, உங்கள் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கா, ஒவ்வொருத்தரும் 10 பேர் சேருங்க சொன்னாரா? எத்தனை மாதம் ஆச்சு? இதை சோனியா நம்பிட்டாங்க. நம்பிட்டு இது நல்லா இருக்குதுன்னு சொன்ன உடனே சோனியா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் டெமோக்ரஸி, இதுதான் ஸ்ட்ரக்சர். என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸோட சீனியர் லீடர்ஸு ஒரு 10-15 பேர் கூப்பிட்டு இந்த 15 லீடர்ஸ்கிட்டையும் நீ இப்போ எனக்கு காமிச்சல்ல படம், அந்த படத்தை அவங்களுக்கு போட்டு காட்டு அந்த படத்தைன்றாங்க. இவர் ஒரு அரை நாள் உட்காந்து இந்த படத்தை இப்படி பண்ணணும், பீகாரில் இப்படி பண்ணணும், தெலுங்கானாவில் இப்படி பண்ணணுன்ட்டு எல்லாத்தையும் படத்தெல்லாம் போட்டு காமிச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இவருக்கு என்னென்னா சோனியா அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே எவன் பேச போகிறான் அப்படின்ட்டு, ரைட்டு சார் இதெல்லாம் முடிச்சிட்டேன், மேடம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண சொல்லிட்டாங்க, நான் மேடம் கிட்ட மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணேன், உங்கள் யாருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்றார். சிதம்பரம் இருக்கார், ஏகே ஆண்டனி இருக்கார், அண்டு சிந்தியா அப்போ இருந்தாரா இல்லையான்னு தெரியல, கேசி வேணுகோபால் இருக்கார், பவான் கேரா இருந்தாரா இல்லையான்னு தெரியல. இது போல் காங்கிரஸோட அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் சோனியா தான் ரிப்போர்ட் பண்ணுவேன், உன்னெல்லாம் மதிக்க மாட்டேன்னு சொன்னோன்னா அந்த கட்சி ஏற்றுக்குமா? ஒரு காங்கிரஸ் அந்த ஒரு சோனியா மட்டும் இருக்கக்கூடிய கட்சி இல்லை, கார்கே இருந்தார், ராஜா நீ கிளம்பு ராஜான்ட்டாங்க. நீ இது மாதிரி மேடம்கிட்ட மட்டும் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி கட்சி எங்கள் கட்சி இல்லை. கூட்டம் நடந்துச்சுனாலே நாங்கள் மேடத்துக்கிட்டே சண்டை போடுவோம்மா, சரியாக வராதுமா இதுன்ட்டு நாங்கள் அங்கேயே சண்டை போடுவோம், அந்த மாதிரி கட்சி இது. அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணால் அப்போ நாங்கள் யார், கிளம்பு பஸ்ஸுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து தான் பிரசாந்த் கிஷோர் விளங்கவே விளங்காது இந்த கட்சி, அன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாரு. இது இன்னும் 50 வருஷம் நாள் தேராதுங்க, இது தேராது அப்படின்னு அதற்கு பிறகு தான் பேச தொடங்குகிறார். அவ்வளவு பேரையும் டிஸ்கஷன் இதில் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பிரமாணியா நிறுவனம் இபிஎஸ் கிட்ட மட்டும்தான் நான் ரிப்போர்ட் பண்ணுவேன், எந்த கட்சி தலைவர் கூடயும் எந்த மாவட்ட செயலாளர் கூடயும் நான் பேச மாட்டேன்னா என்ன ஃபீட்பேக் வரும் உங்களுக்கு? இந்த மண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஷ்ரவந்த்னு நினைக்கிறேன், இந்த ஷ்ரவந்த்ன்ட்டு இந்த பிரமாண நிறுவனத்தை அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. தமிழே தெரியாது. ஒரு 3 பேர்கிட்ட பேசினா தானே சார் எது உண்மை எது பொய்னே தெரியும். ஒவ்வொரு ஏரியா பற்றியும் தெரியும். இன்னொன்று இவர் திரு பழனிசாமி அவர்கள் நம்ம கல்யாண சுந்தரத்தையோ இல்லை ஒரு சிங்கராமச்சனோ இந்த மாதிரி ஆளுகிட்ட போய்ட்டு நீ வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணா இவங்களுக்கு ஃபீல்டு தெரியும், என்னன்றதை பார்த்துட்டு ஒழுங்காக வேலை செய்கிறானா இல்லைன்றதை பார்த்துக்கிட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் பழனிசாமியோட வேலை கூட்டணி பேசுறது, கட்சிங்களை தூக்குறது, கட்சிங்களை உடைக்கிறது, அதைத்தான் அவர் பார்க்கணும். அவர் போய் வியூ ஹவுப் நிறுவனத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? பார்க்கலாமா? ஆனால் இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. இது அவருடைய வேலையே அல்ல. ஒரு கட்சியோட பார்ட்டி சுப்ரீமோவாக, ஒரு கட்சியின் தலைவராக கூட்டணியைத்தான் அவர் கவனம் கொள்ள வேண்டும். அதிகபட்சம் கூப்பிட்டு என்னப்பா இந்த மாதிரி போகுது, விஜய் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, என்ன பண்ணலாம், இது ட்ராக்ஷன் நமக்கு கிடைக்காதுன்னு சொன்னோன்னா அவங்க சொல்கிற ஆலோசனையை திருப்பி கட்சிக்காரங்க கூட கன்சல்ட் பண்ணோம். எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அண்ணா இப்படி பண்ணலாம், இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா இப்படி பண்ணலானே அப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அப்படி தானே பண்ணணும். அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போது விஜய் ஜெயிக்கிறாரா இல்லையான்றதெல்லாம் 26 காலம் முடிவு செய்யும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பிரச்சாரத்துலேருந்து பின்தங்கிட்டீங்க, உங்களோட ட்ராக்ஷன் குறைஞ்சிச்சுன்றது யதார்த்தம் தானே. இதையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணுமா இல்லையா? இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். விஜயோட ஸ்பீச்சு, இன்னும் விஜய் இன்று நடத்தக்கூடிய பிரச்சாரம், இது எல்லாவற்றையும் விரிவாக நாளை ஆலோசிக்கலாம்.